வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்தியா முழுவதும் பிரதமர் மோடி ஆட்சியேற்றதற்கு பின்பு அவரது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி எந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதல் கையெழுத்திடுவார் என்று மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். தினமும் 1/2 லிட்டர் பால் மற்றும் மாதம் 5 கிலோ சிறுதானியம் வழங்கப்படும். மாநிலத்தின் யூனிஃபார்ம் சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். பெண்களின் பாதுகாப்பிற்கான பெங்களூருவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படும் போன்ற வாக்குறுதிகளும் அளித்துள்ளது. அதன் மட்டும் இல்லாமல் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு முழுவதும் இலவசமாக பயணம் செல்லலாம். டிகிரி படித்து முடித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மாதம் 3000 வீதம், 2 ஆண்டுகளுக்கு டிப்ளமோ முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வீதம் 2 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மாதம் 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2000 ரூபாய் உதவித்தொகையும், அண்ணா பாக்கியா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 10 கிலோ அரிசியும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால மக்கள் இதுல எந்த திட்டங்கள் அவர் முதல் கையெழுத்திடுவார் என்று மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுல உங்களுக்கு இதுல எந்த திட்டம் வந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னா இந்த திட்டத்தில் ஏதாவது ஒன்று அமலுக்கு வருமா, இல்லை இது தேர்தல் வாக்குறுதியாக போயிருமா என்பதை உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும்